காய்ஸ் வணக்கம். இடையில வந்து டிக்டாக்ல வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னமோ கொண்டேனு அந்த சண்டை இந்த சண்டை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு ருசி என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அடடா பரவாயில்லையே, அந்த பிள்ளை நல்லா சாப்பிடுதே, என்னமோ சொல்ல போகுது பிள்ளை இருக்குது நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். திடீர்னு பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மீன் பச்சையாக சாப்பிடுது, சொத்தவங்க பச்சையாக சாப்பிடுது, நண்டு பச்சையாக சாப்பிடுது. விச் என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் பங்கூருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் தான் இருக்கோம். இவங்க தான் அது. பேர் புஷ்பஸ்ரீ. லெமன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கெச்சப் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? ஓகே, செம்மலா. இந்த கலையை வேறு யாருக்காச்சும் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சாப்பிட்றத பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்குது. நான் பச்சையை சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு இப்போ சாப்பிட்டு பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது. ஸோ ஸ்ப்ரெடிங். இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து ஒயிட் ஸ்னாப்பர். அதையும் இப்போ பிடிச்சாச்சு. இங்கே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இதுக்கு மேலே ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது போய். ஓகேவா? எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த ஃப்ளேவரை? ஏன் பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிங்க? வாட் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் த ஜியோகிராஃபி பிஹைண்ட் யோர் ரா ஈட்டிங் ஹேபிட்ஸ்? ஸோ த ஜியோகிராஃபி பிஹைண்ட் மை இது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பா வந்து சூஷி ரெஸ்டாரண்ட்லாம் கூப்பிட்டு போவார். அப்போலேருந்து சூஷி பைத்தியம். மேக் சென்ஸ். சரி, ஸோ நீங்கள் சூஷிலேருந்து தான் ஆரம்பிச்சிங்க? எஸ், சூஷிலேருந்து. ஓகே 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 ஓகே. அதே சாப்பிட்றோம், இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தானே வருது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அந்த பெர்செப்ஷன். ஓகே. சமைக்காத பச்சை மீன் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு, கவுச்சி அறவே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணலாம். பச்சை மீன் எப்படி கவுச்சி இல்லாமல் இருக்கும்? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தெரியும், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கவுச்சி இல்லை. கவுச்சி இல்லை. எடுத்து அப்படியே ஒன்று விட்டு வாங்க சுதேஷ். என்ன நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நான் ஜக்குன்னு நம்மளுக்குள்ள ஓகே, செம்ம ஷார்ட்ண்ணே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆக்சுவலி இந்த மான் இறைச்சியோட டெக்ஸ்டர் இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக சூவியாக. த ஃபேக்ட் தட் இது வந்து இன்னும் சமைக்கலன்னு சொல்கிற அந்த விஷயம் மைண்டில் இருக்கிறதுனால மட்டும்தான் இங்கே போகும்போது இப்போ பட் நான் நினைக்கிறேன் இது நார்மலாக நீங்கள் போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நினைக்கிறேன் இதில் ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபிஷ் டேஸ்ட் இல்லை. ஆக்சுவலி பசலில் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்ற மீனில் கூட ஃபிஷ் டேஸ்ட் இருக்கும். இதில் அது கூட இல்லை, பசமாக இருக்கு. கொடுங்க என் கேமராவில். இல்லை கரெக்டாக இருக்கியா? அப்படியே மெல்லுங்க, சக்குன்னு முழுங்கிடாதீங்க, மெல்லுங்க. ரோ ஃபிஷ்ன்னு நினைக்காதீங்க. சூப்பர். Okay, very good. கடல் முள்ளம்பன்றி பார்க்கறதுக்கு ரம்புத்தா மாதிரி இருந்தாலும் அது வந்து ரம்புத்தான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உயிராக இருக்குது. பேசிக்கலி இது இன்னும் உயிராக இருக்குது. ஆடுது தெரியுதா? ஸோ இது அந்த முள்ளுலேயே தான் நடக்கும். இந்த முள்ளுலேயே நடக்கும். ஃபைனலி புல்ல ஆசைப்பட்டுச்சுனால அதான் புல்லனா கேசி கேட்கணும், எப்பி மீல் கேட்கணும். இது கேட்குது பாருங்க, எல்லாம் பயங்கரமான மிருகமா. சொல்லுங்க. எல்லாம் வெட்டி கொடுத்தாச்சு. தொண்டையிலேருந்து இது பண்ணி இழுத்தோம்னா வருமா அந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. கடல் முள்ளம்பன்றி. எஸ், அதோட முட்டை. மீன் முட்டை பச்சை சாப்பிட்டு
ட்ரை பண்ணி பாருங்க. வாய்ப்பே இல்லைண்ணே. சூப்பான பிள்ளைங்க போய் சொல்லாதுங்க. ஒரு ஃப்ளேவர் இருக்கு புரியல. அது பாருங்க. வேணாண்ணே. இல்ல நீங்க இதை மிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் கொடுங்க கேமராவை அங்க கொடுங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? கிரீமியா இருக்கு. திரும்பி இன்னொரு தடவை. கிரீமியா இருக்கு ஆனா டேஸ்ட் கிரீமியா இல்ல. அது மெல்ட் ஆகுறது கிரீமியா மெல்ட் ஆகுது. பழைய சாக்ஸ் மாதிரி இருக்கு. பெருசா போடுங்க. இல்லைன்னா எதுவும் நரன்னு மாட்டுது நடுவில். அதுதான் போட்டு தண்ணிக்குள்ள இருக்குது. அதுதான் அது வயிற்றுல உள்ள குடல் காட்டணும். ஒரு ஐட்டம் பிடிச்சி வச்சிருக்கேன். தெரியுது என்னன்னு? சொத்தம், உயிர் சொத்தம், ஃப்ரெஷ் சொத்தம். இப்படி தான் இருக்கும் பாருங்க. டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். உங்கள் விரல் வச்சிங்கன்னா பின்னால் தெரியும். தெரியுதா? அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? புஷ்பா சாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஏன் டிக்டாக்காக பெரிய பீஸாக கொடுக்குறேன். அவங்களால சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். பாருங்க. சமைக்காத பச்சை சொத்தம். ரொம்ப நல்லா. நத்தாடி கொக்கோ சாப்பிட்டோம்னா அந்த உள்ளுக்கு ஒன்று கொஞ்சம் கிராஸானது ஒன்று இருக்குமே. நத்தாடி கொக்கோ மேலே கடிச்சுனோட கொஞ்சம் கரைஞ்சிடும். அந்த ஒரு சூவியா இருக்கும் உங்களுக்கு. இந்த பொண்ணுகிட்ட இருந்து சில விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிக்க போறீங்களா? என்னது? இல்லை மீனுக்கு போவோமா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பங்கூர் இருந்தீங்கன்னா அண்ணனோட போட் வந்து இதே மாதிரி சாப்பிடணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.